இப்போ ஆன்லைன்ல எதை வாங்கினாலும் பை நவ் பே லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. இப்பவே எடுத்துக்கோங்க, காசை அப்புறம் கொடுங்கன்றது கேட்கறதுக்கு சூப்பரா தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஆபத்தான சைக்காலஜிக்கல் டிக். நீங்க ஒரு பொருளுக்கு உடனே காசு கொடுக்கும்பொழுது உங்க மூளையில ஒரு சின்ன வலி வரும். ஆனா பிஎன்பிஎல்ல வாங்கும்போது அந்த வலி இருக்கவே இருக்காது. இதனால நீங்க பட்ஜெட்டை தாண்டி அதிகமா செலவு பண்ணிடுவீங்க. இதுதான் அந்த நிறுவனங்களோட மாஸ்டர் பிளான். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பை நவ் பே லேட்டர் ஒரு சின்ன லோன். நீங்க 500 ரூபாய்க்கு ஒரு சட்டையை பிஎன்பிஎல்ல வாங்கினாலும் அது உங்கள் சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்ல ஒரு லோனா தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்க நிறைய இது மாதிரி சின்ன சின்னதா வாங்கும்போது உங்க கிரெடிட் ரிப்போர்ட்ல 10-15 லோன் இருக்கிற மாதிரி காட்டும். நாளைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஹோம் லோன் வாங்கும்போது பேங்க் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னப்பா இவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லோன் வாங்குறான்னு சொல்லி உங்க லோனை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மாயை. வட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு நாள் லேட்டா கட்டா கூட 30% 40% வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. இது கிரெடிட் கார்டு வட்டியை விட அதிகம். அது மட்டும் இல்லாம ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் தனியாக எடுப்பாங்க. கணக்கு போட்டு பார்த்தா அது வட்டியை விட அதிகமாக இருக்கும். இலவசமா கிடைக்குது அப்படின்னு எதையுமே எடுக்காதீங்க. இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்க டேட்டாவும் உங்க பழக்க வழக்கம் தான் அவங்களுக்கான லாபமும் கூட. பேங்கிங்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. உங்க கையில காசு இருந்தா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு கிடையாது. உங்க டிஜிட்டல் கிரெடிட் ஹிஸ்டரியை சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்துல உங்க திறமைக்கு கிடைக்கிற லோனை விட உங்க ஒழுக்கத்துக்கு கிடைக்கிற லோன் தான் சீக்கிரமே கிடைக்கும். பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. ஆப்பில் மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.